அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பேராசிரியர் மீது சக பேராசிரியை பாலியல் புகார் கொடுத்திருக்கிறார். நெல்லை மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழக தற்காலிக பேராசிரியருக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் அளித்ததாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். இந்த புகார் குறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த 2021ஆம் ஆண்டு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற நிலையில் தொடர்ந்து அங்குள்ள பேராசிரியர் தாமதம் ஏற்படுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. இதன் காரணமாக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அங்குள்ள பேராசிரியர் மீது புகார் அளித்து முனைவர் பட்டத்தை பெற்றுள்ளார். இதன் காரணமாக வேதியியல் துறை பேராசிரியர் இந்த மாணவியை எந்த கல்லூரியிலும் பணியாற்ற விடாமல் இடையூறு ஏற்படுத்தி வந்துள்ளார். தற்போது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தற்காலிக பேராசிரியராக பணியாற்றி வரும் இந்த பெண்ணுக்கு சில மாணவர்களை வைத்தும் பொய் புகார் கொடுத்தும் தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தி வருவதாகவும், முனைவர் பட்டம் பெற்ற பெருங்காலத்தில் பாலியல் ரீதியான ஆசைக்கு ஒத்துழைக்காத காரணத்தால் நீண்ட ஆண்டுகளாக என்னுடன் மோதல் போக்கில் ஈடுபட்டு வந்துள்ளார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பெண் பேராசிரியர் மாநில பெண்கள் ஆணையத்திற்கும் உயர்கல்வித்துறைக்கும் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகார் மனு எதிரொலியாக மாநில உயர்கல்வித்துறை விசாரணை நடத்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் பிரச்சனை தலைதூக்கிய நிலையில் தற்போது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலும் பாலியல் ரீதியான பேராசிரியர் ஒருவர் பாதிக்கப்பட்ட புகார் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.